ஆனால் நாம் தமிழர் கட்சி வந்து சாதி பார்த்து நாங்கள் பழக மாட்டோம், சாதி பார்ப்பவர்களோடு பழகவே மாட்டோம்னு சொல்லிவிட்டு இங்கே சாதி பார்த்து தான் நாங்கள் வேட்பாளர் தேர்வு பண்ணுவோம்னு சொல்கிறது நியாயமாக இருக்குமா? எங்க கட்சியின் பொதுச் செயலாளரே ஒரு தலித்து தான் சொல்லுவீங்க. அந்த ஒதுக்கப்பட்ட பிதுக்கப்பட்டவர்களுக்கு ஏன் இன்னைக்கு வாய்ப்பு நீங்க கொடுக்கல? எத்தனை பேர் நீங்க நிறுத்தி இருக்கிறீங்க? தேசிய கட்சின்னு சொல்லக்கூடிய பாரதிய ஜனதா மதத்தை பார்க்குது அப்படின்னா இவங்க சாதி பார்க்குறாங்க. இவர்களால எந்த கேமையும் சேஞ்ச் பண்ண முடியாது. ஆமா, அப்போ வந்து சகோதரர் சீமான் வந்து அவருடைய அரசியலுடைய துவக்க காலம் நினைக்கிறேன். அதிமுக அவங்களாம் அவர் வந்து களமாடி இருக்கிறாரு. ஆமா, சொல்லியிருக்கேன், நிலை மலர்ந்தால் இளம் மலரும். முந்தா நாள் அவங்க அம்மாவை அந்நியார்ன்றான் அந்த பையன். இல்லை அந்நியாருன்னு வந்து தன்னுடைய தொண்டர்களுக்கு அந்நியார் அப்படின்னு. வளரி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கம். விக்கிரவாண்டி தேர்தல் குறித்து நம்முடைய கலந்துரையாட ஐயா கிதியோன் செல்லமுத்து அவர்கள் நம்மிடத்தில் இணைந்திருக்கிறார். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். நலம் ஐயா? நலம். பொது தேர்தல் முடிந்து இப்போது தேர்தலுடைய தொடர்ச்சியாக விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வந்திருக்கு. அந்த இடைத்தேர்தலில் மும்முனை போட்டிங்கிறது, இந்த மும்முனை போட்டியில் வெற்றி பெற போவது யார், இரண்டாம் இடம் பிடிக்க போவது யார், தோல்வி அடைய போவது யார்? சுருக்கமாக சொல்ல போனா இது ஒரு கேம் சேஞ்சர் இடைத்தேர்தல். பை எலெக்ஷன் வந்து ஆட்டையவே தீர்மானிக்க போகுது. இந்த ஆட்டத்தின் கதாநாயகன் யார், ஆட்டத்துல முக்கியமான அம்சம், அந்த கருதுகோள் இருக்குல்ல, கோர், அது என்னன்றதை தான் நம்ம இந்த தேர்தல் வந்து நிர்ணயிக்க போகுது. எனக்கு தெரிஞ்சு முதல் இந்த இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்ட அடுத்த வினாடியே அப்படின்னு நம்ம சொல்லலாம். வழக்கம் போலவே தேர்தல் வேட்பாளரை அறிவிச்சாச்சு நாம் தமிழர் கட்சி. பணிகளையும் தொடங்கிட்டாங்க நாம் தமிழர் கட்சி. ஸோ அதை தொடர்ந்து திமுக, இன்ன பிற பாமக, பாரதிய ஜனதா கூட்டணிகள்லாம் இந்த தோல் மேல ஏறி சவாரி செஞ்சுக்கிட்டு ரெண்டு தனித்தனி அணிகள், ரெண்டு கூட்டணியோட கூடிய ரெண்டு அணிகள், இதுக்கிடையில தனித்த ஒற்றை சிங்கமா நாம் தமிழர் கட்சி கிளம்புறாங்கிறது நீங்கள் சொன்னது போல இது ஒரு மும்முனை போட்டி தான். மும்முனை மின்சாரம் போல ஒரு 3 phase கரண்ட். அது வந்து ஒரு பெரிய ஷாக்கிங் எஃபெக்டை தான் இந்த தேர்தலில் கட்டாயம் உருவாக்க போகுது. குறிப்பாக இதுல கேம் சேஞ்சர் அப்படின்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தினேன். அது வந்து இந்த ஆட்டத்தை நிர்ணயிக்கிற சக்தியா காரணியா இருக்க போறது நாம் தமிழர் கட்சி தான். ஏன் அப்படின்னா தேர்தல் அறிவிக்கப்பட்ட அடுத்த ஒரு சில மணி நேரங்களிலேயே ஐயா எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் சார்பாக ஒரு அறிக்கையை வெளியிட்டார். இந்த முறை அதிமுக தேர்தலில் பங்கேற்காது. உடனே அவரை வழக்கம் போலவே திமுக காரங்க எல்லாம் நிலவரம் தெரியாம கரிச்சு கொட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. பதிலுக்கும் அதிமுகவும் கரிச்சு கொட்டாங்க. பயந்தாங்கோழி, தொடநடுங்கி, நம்ம தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய அண்ணன் வேல்முருகன் போன்ற ஆட்கள் எல்லாம் விட்டு நிறைய பேச விட்டாங்க. என்னைக்குமே ஸ்டாலின் வந்து நேருக்கு நேரம் மோதுறது இல்ல. இந்த மாதிரி அவரோட சார்ந்திருக்கிற திடல் நண்பர்களை வச்சுதான் அவர் வந்து அறிக்கைகளை எல்லாம் விட்டாரு. அவர் பயந்துட்டாரு, தொடர் நடுங்கிடுச்சு அப்படின்ற மாதிரி எல்லாம். ஆனா இதுக்கு முன்னாடியும் திமுக இது போல இடைத்தேர்தல்கள் தவிர்த்த வரலாறு தெரியாம தான் இப்படி எல்லாம் பேசுறது. திமுகவும் தவிர்த்திருக்கு, அதிமுகவும் தவிர்த்திருக்கு, மாறி மாறி தவிர்த்ததற்கான காரணங்களையுமே அவங்க தெளிவா சொல்லி இருக்கிறாங்க. இப்போ ஒரு இடைத்தேர்தல் வந்திருக்குது. இந்த இடைத்தேர்தல்ல பொதுவாகவே இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சி தான் வெற்றி பெறும் அப்படின்ற ஒரு நிலை இருக்கு. ஆமா, அங்க வந்து மாநில தேர்தல் ஆணையமா இருக்கட்டும் அல்லது இந்திய தேர்தல் ஆணையமா இருக்கட்டும், எதுவுமே என்ன செய்யாது, ஆல்மோஸ்ட் ஏறத்தாழ வந்து கைகட்டி தான் வேடிக்கை பார்க்கும். எந்த புகார்களுக்குமே கண்டுகொள்ளப்படாது. ஏன்னா ஆளுந்தரப்பு உள்ளாட்சியில இருக்கக்கூடிய விவரங்களா இருக்கிறதுனால, அதுவும் சட்டசபைக்கான தேர்தலா இருக்கிறதுனால மாநிலத்தினுடைய காவல்துறை கட்டுப்பாட்டுல தான் இருக்கும். ஸோ அப்ப எந்த மாதிரி லட்சணத்துல தேர்தல் நடக்கும் அப்படின்றதுக்கு பல தேர்தல்கள், பெரிய சான்று திருமங்கலமும் ஃபார்முலா, அதுக்கு பேரே அப்படி வச்சிருக்காங்க. திருமங்கலமும் ஈரோடும், சாத்தான்குளம் ஃபார்முலா, நிறைய ஃபார்முலா எல்லாம் உருவாக்கிட்டாங்க. சரிங்களா? இதெல்லாம் வந்து அசிங்கம், அவலம். இந்திய ஜனநாயகத்துல வந்து ஒரு பெரிய அவலம் வந்து இந்த மாதிரி ஃபார்முலான்ற வார்த்தை அந்த ஊரோட சேர்ந்து வந்து இதெல்லாம் என்ன இப்பயும் என்ன திமுக சும்மா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? விக்கிரவாண்டி ஃபார்முலான்னு அடுத்து ஒரு புதிய ஃபார்முலாவை E=MC² மாதிரி ஒரு நிறுவ போறாங்க. பணம், காசு, சாராயம், சாதி இதுகளை சொல்லாம அவங்களுக்கு வந்து
தேர்தலை வெல்லவே முடியாது அப்படின்றது தான் அவங்களுடைய நிலைப்பாடு. சொந்தமா கொள்கைன்னு ஒண்ணு இருந்துச்சுன்னு சொன்னா கடந்த 67 ஆண்டு கால திமுக அரசியல் வரலாற்றுல ஒரு முறை கூட தனித்து நிற்கலையே. ஐயா, நீங்க சாதியில் பேசுறதுனால நம்ம இப்ப சொல்றோம் என்னன்னா, திமுக வந்து வன்னியர் சமூகத்தை சார்ந்த ஒரு வேட்பாளர் நிறுத்துது. அதே சமயம் தேசிய ஜனநாயக கூட்டணியில இருந்து பாஜக சார்பாக பாமக போட்டி போடுது. அதாவது வன்னியர் சமூகத்தை முன்னிறுத்தி பாமக போட்டி போடுது. இவங்க 2 பேரும் சாதி பார்த்து நம்ம நிறுத்துனாங்கன்னு சொல்லலாம். ஆனா நாம் தமிழர் கட்சி வந்து சாதி பார்த்து நாங்க பழக மாட்டோம், சாதி பார்ப்பவர்களோடு பழகவே மாட்டோம்னு சொல்லிவிட்டு இங்க சாதி பார்த்து தான் நாங்க வேட்பாளர் தேர்வு பண்ணுவோம்னு சொல்றது நியாயமா இருக்குமா? சாதி பார்க்கிற ஆனா என்ன சாதி விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் இருக்கக்கூடிய வேட்பாளர் அன்பு சகோதரி மருத்துவர் அபிநயா பொன்னிவளவன் வந்து என்ன குடியை சார்ந்தவர் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். அந்த தங்கச்சியுமே ஓப்பன் ஸ்டேட்மெண்டா சொல்லியிருக்கிறாங்க. அவன் தான் வந்து வன்னியர் தான் அப்படின்றத அவங்க வந்து பகிரங்கமாகவே சொல்லியிருக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் எங்கேயுமே வந்து நாங்க இந்த சாதியை நீங்கள் நிறுத்துறோம், இந்த சாதியை நிறுத்துறோம்னு சொல்லி எங்கேயுமே நிறுத்தினது கிடையாது. பொது தொகுதியில கூட நீங்க உங்க சொல்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் பாக்குறேன். இந்த குற்றச்சாட்டு வந்து ஒருவேளை எதிர்த்தர நாம் தமிழர் எதிர்கொள்ளக்கூடிய இன்ன பிற திராவிட பாரதிய ஜனதா போன்ற அந்த அல்லு சில்லு கட்சிகளுடைய குற்றச்சாட்டை தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஓகே, சாதி பார்க்கறான்னு வச்சுக்கிறோமே. நாம் தமிழர் கட்சி இது வரைக்கும் பொது தொகுதிகளில் 15ல இருந்து 21 நபர்கள் வரைக்கும் இதுவரைக்கும் நிறுத்தி இருக்கு. பொது தொகுதியில யாரே நீங்க சொல்லக்கூடிய பட்டியல் பிரிவை சேர்ந்த அட்டவணை சாதியினர் நீங்க எத்தனை சாதி நீங்க நிறுத்திருக்கீங்க? திமுகவா இருக்கட்டும், அண்ணா திமுகவா இருக்கட்டும், பாரதிய ஜனதாவா இருக்கட்டும், பாமக இருக்கட்டும், நீங்க எத்தனை பேர் நிறுத்திருக்கீங்க? எங்க கட்சியின் பொதுச் செயலாளரே ஒரு தலித்து தான் சொல்லுவீங்க. அந்த பிதுக்கப்பட்டவர்களுக்கு ஏன் இன்னைக்கு வாய்ப்பு நீங்க கொடுக்கல? எத்தனை பேர் நீங்க நிறுத்தி இருக்கிறீங்க? அதனால இந்த குற்றச்சாட்டை எல்லாம் வந்து நாம் தமிழரை பார்த்து சொல்வதற்கு யாருக்குமே தகுதி கிடையாது. அந்த கட்ஸ், அந்த தகுதி, அருகதை, வக்கு யாருக்கும் கிடையாது. ஏன்னா எப்பொழுதுமே நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் சாதி பார்த்து போடும் ஓட்டு எங்களுக்கு தீட்டு அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்ல தெளிவா இருக்கு. நிறுத்தப்பட்டிருக்கிற வேட்பாளர் வன்னியரா இல்லையான்றது நீங்க தானே பார்த்து சொல்லி இருக்கீங்க. நாங்க என்னைக்காவது நாங்கள் வன்னியரை நிறுத்துகிறோம், வன்னியரின் வாக்கு வன்னியருக்கு போடுங்க எங்கேயாவது சொல்லியிருக்கா நாம் தமிழர் கட்சி? சொல்லல. அப்போ அபிநயா யாரு என்ன ஏதுன்றதெல்லாம் மூத்திர டெஸ்ட் எல்லாம் பண்ணது யாரு? நீங்க தானே பண்ணிருக்கீங்க. இது அவங்கள ஒரு மருத்துவரா பார்க்காம அவங்க படிச்சு வளர்ந்து மருத்துவராகி ஒரு பெரிய இடத்துல இருக்காங்க. அதை அப்படி பார்க்காம ஒரு சாதி ரீதியா பிற்போக்குத்தனமா பாக்குறாங்களோ? அப்ப இதுதானே வந்து நீங்க சொல்லக்கூடிய ஈவே ராமசாமி நாயக்கர் சாதி ஒழிச்ச லட்சணம். நீங்க தானே சொல்லிட்டு இருக்கிறீங்க அவர் சாதி ஒழிச்சாருன்னு. சாதி ஒழிச்சாச்சுன்னு சொன்னா எப்படி நீங்க வந்து இவர் வன்னியர்னு கண்டுபிடிச்சீங்க? அப்போ சாதி பார்க்கறது நீங்களா நாம் தமிழரா? ஒண்ணு இல்ல, அங்கே ஒரு 1.5 லட்சம் வாக்குகள் வன்னியருடைய வாக்குகள் இருக்குது. லம்பா அல்லலாம்னு நீங்க நினைக்கிறீங்க. அப்படி அல்லலாம் இருந்தா ஏற்கனவே பாமக சார்பில் நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய வேட்பாளர் அங்கே வந்து வெறுமனே 60,000 வாக்குகள் தானே வாங்கியிருந்தாரு. மீதி 90,000 வாக்குகள், ஏறத்தாழ 1 லட்சம் வாக்குகள் பாமகவுக்கு விழுந்திருக்கணும்ல. ஏன் விழுகல? வன்னியரின் வாக்குகள் ஏன் விழுகல? சாதி பார்க்கறானா? வன்னியரே சாதி பார்க்கல. சாதி பார்க்கறது யாருன்னா இந்த சாதி ஒழிப்பு பேசக்கூடிய இந்த பித்தலாட்ட பேர்வழிகள் மட்டும்தான் சாதி பார்க்கறாங்க. தேசிய கட்சின்னு சொல்லக்கூடிய பாரதிய ஜனதா மதத்தை பார்க்குது அப்படின்னா இவங்க சாதி பார்க்கறாங்க. இவர்களால எந்த கேமையும் சேஞ்ச் பண்ண முடியாது. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் கேம் சேஞ்ச் ஒர்க்கை பண்ணக்கூடியது நாம் தமிழர் கட்சி தான். குறிப்பா ஒரு சோர்ஸ் வந்து நமக்கு நேற்றைய தினம் நமக்கு கிடைச்சது என்ன அப்படின்னா, இது வந்து வெளிப்படையா சொல்லிடுவோமே. ஆமா ஐயா, எடப்பாடி வழியா தான் வந்திருக்குது இது. இந்த தேர்தல்ல திமுக பழி வாங்குறது, ஏன்னா தங்களுடைய அரசியல் பரம வைரியா எதிரியா கருதி இருக்கிற திமுகவை பழி வாங்குறதுக்கு அண்ணா திமுக ஒரு பிளான் வச்சிருக்குது. கூட்டணி சேர்ந்து உறவாடி கெடுத்த பாரதிய ஜனதாவையும் பழி வாங்குறதுக்கு ஒரு பெரிய பிளான் வந்து அண்ணா திமுக வச்சிருக்கு. ஒரே கல்லு விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அப்படின்ற ஒரு கல்லுல இந்த 2 கட்சி, பாரதிய ஜனதா கூட்டணி, திமுக சார்ந்த கூட்டணி, இந்த 2ஐயும் போட்டு பொழக்கிறதுக்கு அண்ணா திமுக ஒரு பிளான் வச்சிருக்கு. என்ன பிளான்? இந்த ஏறத்தாழ எங்கிட்ட 2 கோடி வாக்குகள் உறுப்பினர்கள் இருக்கிறாங்க சொல்றாங்க பாருங்களேன். 2.5 கோடி உறுப்பினர்கள் கொண்ட பெருங்கட்சின்னு சொல்லுதுல அண்ணா திமுக, அதுல குறைஞ்சபட்சம் பல லட்சம் வாக்குகள் வந்து நாம் தமிழருக்கு தான் போகுது விக்கிரவாண்டி இடைத்தேர்தல்ல. இப்ப யோசித்து பாருங்க, அண்ணா திமுகவுடைய வாக்குகள்
நாம் தமிழருக்கு போனா திமுகவும் சார்பில் நிறுத்தப்பட்டு இருக்கக்கூடிய ஆளும் மன்னகமும், பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் நிறுத்தப்பட்டிருக்கிற பாமக வேட்பாளரும் மன்னக போறாங்க. அப்ப கேம் சேஞ்ச் ஆகுமா இல்லையா? கட்டாயம். ஒருவேளை அதிமுகவுடைய இத்தனை கோடி தொண்டர்கள்ல ஒரு சிலர் சாதி ரீதியா பாமகவுக்கு வாக்களிச்சாலும் இந்த தேர்தலை நிர்ணயிக்கிற சக்தியா, ஆகப்பெரும் சக்தியா நாம் தமிழர் கட்சி மாறும். இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு 2 ஆண்டுகள் தான் வாய்ப்பு இருந்தாலும் முதல் கணக்கை நாம் தமிழர் சட்டமன்றத்துக்குள்ள துவக்கி வைக்கும் விக்கிரவாண்டி தேர்தலில் முதல் கணக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. தம்பிமார்கள் அடிச்சு ஆடுறாங்க. அந்த தங்கச்சி அபிநயாவை பார்க்கும்போது ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்குது. வெளிப்படையாக வெள்ளந்தியா பேசுது. இங்க உள்ள பிரச்சனை என்ன, இங்க உள்ள எதிர்கொள்ளக்கூடிய மக்கள் எதிர்கொள்ளும் சிக்கல்கள் என்னன்ற தெளிவா பேசுது. இங்க எங்க என்னென்ன பிரச்சனை இருக்கு, இத்தனை காலம் ஆண்ட பாமகவா இருக்கட்டும், திமுகவா இருக்கட்டும், அதிமுகவா இருக்கட்டும், என்ன நீங்க செஞ்சு கிழிச்சீங்கன்றது தெளிவா கேக்குது அந்த பிள்ளை. அதனால இந்த தேர்தல் நாம் தமிழர் கட்சிக்கு மிகப்பெரிய என்னது அதிரடி ஆட்டக்களமா தான் இருக்கும். ஏற்கனவே பல இடங்கள்ல அதிமுக திமுக எல்லாருமே இடைத்தேர்தல்கள்ல தான் தங்களுடைய சின்னங்களை கூட அவங்க பெற்று இருக்கிறாங்க இல்லையா? இடைத்தேர்தல்ல ஒரு சுயேட்சை சின்னத்துல, இரட்டை இலை சின்னத்துல நிறுத்தப்பட்டிருக்கிறாங்க. அந்த சின்னத்தை தான் கடைசியில அவங்க கூட கூட்டணி சேர்ந்து அதிமுக சொந்தம் கொண்டாடினது வரலாறு. திமுக அப்படித்தான். உதயசூரியன்ற ஒரு சுயேட்சை சின்னத்துல நின்றவருடைய வாக்கு அந்த அவரோட கூட்டணி சேர்ந்து அந்த சின்னத்தையே கடைசியில தங்களுடைய சொந்த சின்னமாகவே மாற்றியதெல்லாம் வரலாறு. அதனால இடைத்தேர்தல்களை பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுகவுக்கு எப்படி அது ஒரு அரசியலுக்கு அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துச்சோ அதே போல இந்த புதிதாக வழங்கப்பட்டிருக்கக்கூடிய மைக் சின்னத்தின் வழியாக நாம் தமிழர் கட்சி ஒரு புதிய ஆட்டத்தை துவக்கி வைக்க போகுது அப்படின்றதுல மாற்றுக்கிறது இல்லை. இந்த ஆட்சியில தான் நம்ம ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை நம்ம பார்த்தோம். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் திமுக நேரடியாக போட்டி போடல, காங்கிரஸ் போட்டி போச்சு. ஆனால் அந்த வெற்றிக்கு வாக்கு விழுக்காடு நம்ம பார்த்துருக்கோம். காங்கிரஸ் வேட்பாளர் EVKS இளங்கோவன் ஒரு பிரம்மாண்ட வெற்றி பெற்றார் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில். நீங்கள் விக்கிரவாண்டியில் பார்த்தீங்கன்னா அதே திமுக தான், அதே 40 அமைச்சரவைகள் கொண்ட திமுக 40 அமைச்சர்களையும் அனுப்பி வேலை செய்ய போகிறாங்க. இதை திமுகவை எதிர்த்து பாமகவை எதிர்த்து நாம் தமிழ் ஜெயிப்பாங்கன்னு நீங்கள் நம்புறீங்களா? உறுதியாக. கடந்த காலம் நீங்க வரலாற்றுல நீங்க திரும்பி பார்த்தீங்கன்னா இரும்பு பெண்மணி என்று அழைக்கப்பட்ட அம்மையார் ஜெயலலிதாவையே தோக்கடிச்ச ஆட்கள்லாம் இருக்காங்க. சாதாரண அந்த ஆளை பத்தியே தெரியாது யாரு என்ன ஏதுன்றலாம். சாதாரண இடத்துல காமராஜர் ஐயாவை தோக்கடிச்ச வரலாறு இருக்குப்பா, இருக்குங்க, அதெல்லாம் இருக்கு. ஆனா நேர்மையான முறையில் நாம் தமிழ் கட்சி நாங்க வெற்றி பெற போறோம். அதுதானே அரசியல். அரசியல் என்பது என்ன? மக்களுக்கானது தானே. இன்ற வரைக்கும் ஒரு பொட்டு பைசா, ஒரு பெண்ணி, சிங்கிள் பெண்ணி கூட கொடுக்காம ஆட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறான்னா அவன் பக்கத்துல மக்கள் நிற்பாங்க. இது அதனால நான் ஆரம்பத்திலே சொன்னதை தான் நான் மீண்டும் சொல்றேன். இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் மிகப்பெரிய ஆக்கு சக்தியா, கேம் சேஞ்சிங் மேட்டரா மாறுவது என்பதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதிமுக இந்த இடைத்தேர்தலில் நிற்காததுக்கான காரணம் என்ன? அதுவும் அவங்க என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, ஜனநாயகம் தோத்துரும் இடைத்தேர்தல்னாலே. அப்போ நாம் தமிழர் கட்சி ஜனநாயகத்தை நம்புதான், இல்லை இந்த ஜனநாயகம் இடைத்தேர்தலில் இருக்குன்னு நம்புதான்? அதிமுக ஜனநாயகத்தை பத்தி பேசக்கூடாது. எப்படி காங்கிரஸ் கட்சி ஜனநாயகத்தை பத்தி பேசக்கூடாது. ஜனநாயகம் காப்போம்னு மாநாடு நடத்துவாங்க. ஆனா ஜனநாயகத்தை இந்த பாரதிய ஜோடா யாத்திரை எல்லாமே ஜனநாயகம், மக்கள் ஒற்றுமை அப்படிலாம் பேசுவாங்க. ஜனநாயகத்தை நிர்ணயிக்கிறது காங்கிரஸ் கட்சியில யாரு? இத்தாலியிலிருந்து பிறந்து இந்தியாவில் வாக்கப்பட்ட சோனியாவினுடைய மூளை செல்கள் தானே தீர்மானிக்குது. ஜனநாயகத்தை பத்தி காங்கிரஸ் கட்சியோ அதே போலதான் அதிமுகவும். அதிமுகவில் ஜனநாயகம்ன்றத பத்தி பேசக்கூடாது. இவர்கள் ஜனநாயகத்தை பத்தி கவலைப்படக்கூடாது. ஜனநாயகம் இந்த கட்சியில இல்ல, இருந்தா இவங்க அதை பத்தி பேசலாம். அப்போ அதிமுக பயந்துதான், பயம் அதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனா என்னன்னா தன்னுடைய பயத்தையே வெற்றியா மாத்திட்டார் எடப்பாடி. அது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். இந்த கீழே விழுந்தாலும் மண் மீசையில மண் ஓட்டல் என்றாங்கல்ல, அதாவது வேற ஒரு காரணத்தை சொல்லிட்டோம்னா நின்று தோத்து போனா அது பெரிய இதா இருக்கும், மரண பேரிடியா இருக்கும். அதுக்கு என்ன பண்றான்னா தாங்கள் நிற்காததுக்கு ஒரு காரணம். திரும்பி யாராவது ஒருத்தவங்க கேள்வி கேட்டா கூட நீ என்ன பெரிய யோக்கியமான திமுக பத்தி அதிமுக கேள்வி கேட்கறதுக்கு நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்கு. ஏன்னா பயப்படுற ஆளா எடப்பாடி பழனிசாமி RK நகர் தேர்தலில் டெபாசிட் ஆனாங்க.
இருந்தாலும் அடுத்த தேர்தலில் நிக்கலையா? இதுதான் தேர்தலை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அது அது ஒரு ஆடுபுலி ஆட்டம் தான். இந்த கேமை யார் கைப்பற்றுவது அப்படின்றதுதான். அப்போ நாம் தமிழர் வெற்றி பெறணும்ன்றதெல்லாம் வந்து அதிமுக நோக்கம் கிடையாது. மீஸ் கீழே விழுந்துட்டோம், இன்னும் மீண்டும் விழுந்தோம்னா நம்ம எந்திரிக்க முடியாம போயிருன்றதுனால தாங்கள் வந்து வித்ட்ரா பண்றதாக சொல்றாங்க. அப்ப வித்ட்ரா பண்றதுனால இந்த வாக்குகள்லாம் எங்க போன்ற கேள்வி வரும்ல. அதுக்கு தான் இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய திமுகவுக்கு ஒரு மரண அடியை தரணும், இன்னொரு பக்கம் பாரதிய ஜனதாவுக்கு ஒரு மரண அடியை தரணும். இந்த ரெண்டு பேருக்கு அடிச்சுட்டு இது வந்து என்னது அஃபண்டிங், இன்னொரு பக்கம் டிஃபெண்ட் பண்ணணும்ல. அஃபண்டிங்கும் டிஃபெண்டிங்கும் போட்டோம்னா நாம் தமிழர் கட்சிக்கு இது ஒரு பெரிய சாதகமா இருக்கும். ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் அடிச்சாச்சுன்னா மூணாவது நிக்கக்கூடிய மும்முனை போட்டியில நாம் தமிழர் கட்சி தான் இருக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்கா அதிமுகவுடைய வாக்குகள் எல்லாமே இது இன்னும் ஒரு காரணம் இருக்குது. நான் இது என்னுடைய சொந்த கருத்து. 2009 ஆமா, அப்போ வந்து சகோதரர் சீமான் வந்து அவருடைய அரசியலுடைய துவக்க காலம் நினைக்கிறேன். அதிமுகவெல்லாம் அவர் வந்து களமாடி இருக்கிறாங்க. ஆமா சொல்லியிருக்காரு, இளைய வளர்ந்தால் இளம் வளரும் இருக்கா. ஆமா, ஏன்னா அப்படி ஒரு இக்கட்டான சூழல் இருந்துச்சு. கலைஞர் வந்து நாடகம் போடுறாருன்னு தெரிஞ்சு போச்சுது. 2 கூலரை மெரினா கடற்கரையில வச்சு நாடகம் போட்டாருன்னு தெரிஞ்சு போச்சுது. அதனால அடுத்த ஒரு வாய்ப்பு என்ன இருக்குது, எதிரிக்கு எதிரி நண்பன்ற மாதிரி அதிமுக பக்கம் போய் நின்று ஒரு ஒத்தாசை பண்ணாரு. அதுல ஈழம் கிடைச்சுதான் கிடைக்கலைன்றதுலாம் அடுத்த விவாதம். ஆனா அந்த உதவிக்கு கைமாறாக நான் நினைக்கிறேன் அம்மையார் ஜெயலலிதாவுடைய ஆன்மா ஒருவேளை இந்த இவங்கெல்லாம் வந்து சமாதியில போய் தியானம் பண்ற ஆட்கள்ல அதுவேளை அதிமுக வந்து மைக் ஒலித்தால் மாநிலம் ஒலிக்கும் அப்படி கூட சொல்ல வாய்ப்பு இருக்குது. சீமானுக்கு வந்து கைமாறா வந்து இந்த முறை வந்து குரலற்றவர்களின் குரலாக மைக் அப்படின்னு கூட எடப்பாடி வந்து பிரச்சாரத்தை கூட துவங்குவார் அப்படின்றது நான் நினைக்கிறேன். பார்க்கலாம், பொறுத்திருந்து பார்க்கலாம். இது எப்படி பரபரப்பான செய்தி என்ன பாத்தீங்கன்னா, அதிமுகவோட தொடர்ந்து தேமுதிக வந்து தேர்தலை நிராகரிச்சிருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க? தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய சப்ஜெக்ட். தேமுதிக வந்து வளர்ந்த வரலாறும் அது தேய்ந்து கட்டருமான வரலாறையும் நம்ம விரிவாவே பேசலாம். சரிங்களா? இல்ல அவங்க வந்து அதிமுகவோட கூட்டணியில தான் இருக்காங்க. ஆனா அவங்க தன்னை கூட்டணியில இருக்கிறத மறந்துட்டு நாங்களும் வந்து தேர்தலை புறக்கணிக்கிறோம் அப்படின்னு ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க. இந்த அறிக்கையை தம்பி விஜய பிரபாகரன் வந்து பேசியிருந்தா கூட பரவாயில்ல. அவன் சின்ன பையனை பெரிய மனசு பண்ணி ஜெயிக்க வச்சிருக்கலாம்ல. அந்த பையன் பேசியிருந்தா கூட பரவாயில்ல. பொதுச் செயலாளர் இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறதா பெரிய ஒரு கேலி கூத்தா இருக்குது. நான் சொல்றேங்க, எந்த வேகத்துல அந்த கட்சி எலும்புச்சோ அதே வேகத்துல கீழே போய் லேண்ட் ஆகாது, கொலாப்ஸ் ஆயிடும் இந்த கட்சி. அப்படித்தான் இருக்குது. ஏன்னா இவர் விஜயகாந்த் இறந்து புதைக்கப்பட்டிருக்கிற அந்த இடத்துல போய்கிட்டு அவர் இறந்த இந்த நன்னாளிலே அப்படின்னு பேசின நாட்கள் தான். என்ன பேசுறோம்னு கூட கூறு இல்லாம முந்தா நாள் அவங்க அம்மாவை அந்நியார்ன்றான் அந்த பையன். இல்ல அந்நியாருன்னு வந்து தன்னுடைய தொண்டர்களுக்கு அந்நியார் அப்படின்னு சொல்லிட்டு அவரு தொண்டர்கள் அந்த வார்த்தையை பேசலாம்ங்க. தம்பி விஜய பிரபாகரன் அந்த வார்த்தையை பேசலாம். ஒரு பழக்க தோஷத்துல சொல்லிட்டு இருப்பாருங்க. அதாவது தன்னிலை மறந்துட்டாங்க. தாங்கள் யாரு, நம்ம எது, அவங்களுடைய கொள்கை என்ன, எந்த பிளாட்ஃபார்ம்ல நம்ம நிக்கிறோம் அது கூட அவங்களுக்கு தெரியல. அதனால எழுந்த வேகத்திலேயே யாரு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் வந்து தேமுதிக வந்து வீழ்ந்து அது காணாமல். அதுக்கு வந்து திராவிட கட்சிகளோட யாரெல்லாம் ஒட்டுருவாடுனாங்களோ அத்தனை பேரையும் உறிஞ்சி சக்கையா போட்டதான வரலாறு. டி ராஜேந்திர துவைக்கு நிறைய பேரை சொல்லலாம். யாரெல்லாம் திராவிடம் பேசக்கூடிய கட்சிகளோட ஒண்ணு சேர்ந்தாயோ நாசமா போயிடுவாங்க. அதனால விக்கிரவாண்டி இடைத்தேர்தல், மார்க் மை வேர்ட்ஸ், சரிங்களா ராபின், மார்க் மை வேர்ட்ஸ், விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நாம் தமிழர் கட்சிக்கு பெரிய கேம் சேஞ்சரா மாறப்போது. அவங்க ரீச் பண்ணக்கூடிய இப்ப எதிர்பார்த்திருக்கோம்ல அதை விட பெரிய மேஜிக் நம்பரை தொடுவாங்க அப்படின்றதுதான் என்னுடைய கருத்து. அந்த நம்பரை தொட்டா எல்லாருக்கும் நல்லதுதான். அடுத்த காணொலியில் சந்திப்போம். தேர்தல் நெருங்க பல காணொலிகளை சந்திப்போம். நன்றி.